மக்களை ஒரு எழுத்தாளரை ரூம்ல அடைச்சு வச்சு நீங்க கதை எழுதி கொடுத்தாதான் வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ரூம்ல லாக் பண்ணி கதை எழுதி வச்சிருக்காங்க ஒரு பப்ளிஷர். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. என்ன நடந்தது அப்படின்னு தொடர்ந்து சொல்றேன் கேட்டு. நம்ம இன்னைக்கு நிறைய படங்கள் பாக்குறோம். போர் தொழில், ராட்சசன், விலங்கு சீரியஸ் போன்ற கிரைம் ஃபிக்ஷன் படங்கள்லாம் நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா பாத்துருக்கோம். எப்படிடா ஒரு சின்ன துரும்ப வச்சு எல்லா வேலைகளையும் இந்த டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முதல்ல என்னைக்கு ஸ்பார்க் ஆச்சு, இதுக்கான ஒரு ரூட் எங்க இருந்து வந்தது அப்படின்னு தெரியுமா? கிரைம் ஃபிக்ஷன் அப்படின்னு இந்தியாவுக்கு முதல்ல யார் மூலியமா அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸ் மூலயமா தான். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டம் 1894 வருஷம் ஆனவன் என்கிற போலீஸ் அதிகாரி அவர் கண்டுபிடித்த 5 அற்புத குற்றங்களும் அப்படின்னு முதல்ல தமிழ்ல ஒரு புக்கு வருது. இது எழுதினவர் கணேச சாஸ்திரி. ஸோ கிரைம் ஃபிக்ஷன் அப்படின்ற இந்த ஜானருக்கு முதல்ல கதை போட்டது இந்த புக்கு. ஆரணி குப்புசாமி அவர்களும் மடுகூர் துரைசாமி பாதையை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க இருந்த டைம் கோல்டன் பீரியட்னே சொல்லலாங்க. ஏன்னா இவங்க புக்குக்காக வாரம் பண்ணிருக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்றது, 20,000 பிரதிகளுக்கு மேல புக்கு தள்ளி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருந்திருக்கிறாங்க. இந்த குப்புசாமி அவர்களுடைய ரத்னபுரி ரகசியம், வடுவூர் துரைசாமி ஐயங்கார் அவர்களுடைய திகம்பர சாமியார், எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. ஆமா, 1950 வருஷம் தமிழ் இருந்துச்சாங்க திகம்பர சாமியார். இந்த புக்கோட காப்பி தான். ஸோ இந்த படத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொல்லட்டா, பல படங்கள்ல வில்லனா நீங்க பார்த்த அவர்கள், இந்த கிரேட் எம்என் நம்பியார் அவர்கள் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் போட்டு தந்த இந்த பாதையில வந்தவங்கன்னா சுஜாதா அவர்கள், ராஜேஷ்குமார் அவர்கள் மற்றும் இமயமலை போல் இருக்கிற பல்வேறு கிரைம் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பார்க் எங்க இருந்து கிடைச்சதுன்னா இவங்க. அடுத்த தடவை நீங்க இந்த மாதிரி ஒரு கிரைம் ஃபிக்ஷன் படம் பாக்குறீங்க அப்படிங்கும் போது இவங்க எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கிரைம் ஃபிக்ஷன் படம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.